கல்கியாம். அதர்மத்தினை அழித்திடவும் நீதியை நிலைநாட்டவும் தென் தமிழகத்தில் உருவெடுத்து தர்மத்தினை காக்குமாம். 7 கடல் 7 மலை இறங்கி வந்து நிற்குமாம். பேரரசு நாடெல்லாம் அச்சத்திலே மூழ்குமாம். தவறு செய்த நபர்களுக்கு தண்டனைகள் கிடைக்குமாம். கலியுகத்தின் இறுதியிலே அறநெறிகள் ஆளுமாம். ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன்கள் அனைத்தும் இன்புற்று வாழட்டும். அனைத்து உலக நாடுகளுக்கும் முரசுகொட்டி பறைசாற்றுங்கள். 4 யுகங்கள் உருவாவின் தென் தமிழகத்திலிருந்து 5வது யுகம் பிறக்கிறது என்று. பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கிய தமிழ்நாட்டிலிருந்து உலக நாடுகளுக்கான செய்திகளை அனுப்புங்கள். தற்போது நடந்து கொண்டுள்ள அனைத்து விதமான இன்னல்களுக்கும் தீர்வுகளை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் உருவாக்கிய இந்த பூமியை அழிப்பதற்கான அதிகாரத்தினை உங்களுக்கு யார் கொடுத்தது? 3ஆம் உலகப் போர் என்பது 2 நாடுகளுக்கு இடையே நடப்பது அல்ல. மாறாக நாங்கள் உங்கள் மீது தொடுப்பது. அதுவே இந்த கலியுகத்தின் இறுதியாக இருக்கும். அறிந்தும் அறியாமலும் இதுவரை செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் அறிந்தே செய்யப்படும் தவறுகளுக்கு இனி வரும் காலங்களில் உங்கள் யாருக்கும் மன்னிப்பு கிடையாது. செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். மனம் திருந்தி மக்களை பாதுகாத்தருளுங்கள். இல்லையெனில் நாங்கள் உருவாக்கிய இந்த பூமியை நாங்களே அழிப்போம். கலியுகத்தின் இறுதியில் நடக்க இருக்கும் இயற்கை பேரழிவு பாதையை மாற்றவும் மக்கள் அனைவரையும் இறுதியாக அறவழியில் அழைத்துச் சென்று கலியுகத்தின் தாக்கத்தை குறைக்கவும் மக்கள் அனைவரும் ஒன்றிணையுங்கள். எங்களுடைய பதிவுகள் அனைத்தும் மிகவும் தன்மையாக மக்களுக்கு எடுத்துரைக்க தமிழகத்தில் மக்களிடையே பயணித்து கொண்டுள்ள 2 நபர்களை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக நாங்கள் வரவேற்கின்றோம். முதல் நபர் சகோதரி பேராசிரியர் திருமதி பர்வீன் சுல்தானா. 2வது நபர் சகோதரர் திரு ரங்கராஜ் பாண்டே. தமிழக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கவும் எங்களுடைய செயல்கள் அனைத்தையும் மக்களுக்கிடையே வெளிப்படுத்தவும் தமிழக அரசின் உதவியை நாடுகிறோம். உலக நாடுகளுக்கான செய்திகள் அனைத்தையும் இந்திய மக்களிடையே மிகவும் தன்மையாக வெளிப்படுத்த மத்திய அரசிலிருந்து 2 நபர்களை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக வரவேற்கின்றோம். 1 மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர். 2 மத்திய பொருளாதாரத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். பிரபஞ்சத்தின் சீர்திருத்தம் என்னும் தலைப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன்னிலையில் குடியரசுத் தலைவர் தலைமையில் பதிவுகள் அனைத்தையும் உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்துங்கள். இது அனைத்து உலக நாடுகளுக்கும் பொருந்தும். கலியுகத்தின் இறுதி கடந்த 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1 முதல் ஆரம்பமாகிவிட்டது. வருகின்ற பௌர்ணமிக்குள் நடந்து கொண்டு இருக்கும் அனைத்து விதமான இன்னல்களுக்குமான தீர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் இந்த உலக மக்களிடம். இல்லையெனில் அடுத்து வரும் நாட்களில் இயற்கை பேரழிவு என்ற பாதையில் கலியுகத்தின் இறுதியாக பஞ்சபூதங்களும் அதனுடைய செயல்களை தொடங்கும். இறுதியாக தமிழக தேர்தல் ஆணையத்திற்கான வேண்டுகோள். எங்களுடைய பதிவுகள் அனைத்தும் வெளியேறிய பின்னரே தமிழகத்திற்கான தேர்தலை நடத்த வேண்டும். இதற்கான தகவல்களை நேற்றைய தினம் எங்களுடைய மின்னஞ்சல் மூலமாக அனுப்பியுள்ளோம். அதனையும் மீறி தாங்கள் தேர்தலை நடத்தினால் இந்த தேர்தல் செல்லாது என மக்களால் புறக்கணிக்கப்படுவீர்கள். நாளைய தினம் இந்த பிரபஞ்சத்திற்கான தினமாக அமையப்பெறட்டும்.